கேப்டன் விஜயகாந்த் செய்யாத உதவிகளே இல்லை. எல்லாருக்கும் உதவி செஞ்சுருக்காரு, பல உதவிகள் செஞ்சுருக்காரு. குறிப்பாக அவருடைய உதவிகளில் முதல் தரமான உதவி என்னென்னா, பசின்னு வந்தவங்களுக்கு சோறு போட்டிருக்காரு. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா சினிமா உதவி இயக்குநர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரோகிணின்னு ஒரு 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 லாட்ஜ் இருந்துச்சு. அந்த லாட்ஜில் குத்தகைக்கு எடுத்து எப்போவுமே சமையல் நடந்துக்கிட்டே இருக்கும். சாப்பாடு, ரசம், குழம்பு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து யார் வந்தாலும் சோறு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. தொடர்ந்து பந்தி நடந்துக்கிட்டே இருக்கும். அந்த அந்த இடத்துல உதவி இயக்குநர்கள் மட்டும் இல்லை, சினிமாவில் இன்னும் கஷ்டப்படுற பல பேர் வந்து இங்கே போனால் வயிறார சாப்பிட்லாம்ப்பா அப்படின்னு சொல்லி வந்து சாப்பிட்டு போனாங்க. இதுக்கு அடித்தளமாக விஜயகாந்தே ஒரு காணொலியில் சொல்லியிருக்காரு, அது இந்த மாதிரி உணவு கொடுக்கணும் பல பேருக்கு அப்படின்னு நினச்சதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, விஜயகாந்த் ஆரம்ப காலத்தில் நடிக்கும்போது அவர் ஒரு யூனிட்டில் தட்டை கையில் வச்சுட்டு சாப்பிட்றதுக்காண்டி உட்காந்துருக்காரு. சாப்பாடு போட்டிருக்காங்க. எல்லாம் போட்டதுக்கப்புறம் பிசைஞ்சு வாயில் வைக்க போயிருக்காரு. வைக்க போகும்போது ஒரு ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து ஹீரோயின் வந்துட்டாங்க வாப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க விஜயகாந்தை. அவர் சொல்லியிருக்காரு, இல்லை சார் நான் ஒரு 4 வாய் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பா ஆப்பா என்ன ஹீரோயின் வந்து வெயிட் பண்ணுறாங்கன்னு சாப்பிட்டு வந்துடுறீங்களா, எந்திரி அப்படின்னோடனே உடனே கையை கழுவிட்டு எந்திரிச்சு போயிருக்காரு. அன்னைக்கு நினச்சாராம் விஜயகாந்த், அதாவது வந்து சாப்பிட்றதுக்கு யார் வந்தாலும், பசின்னு யார் வந்தாலும் அவங்களுக்கு சோறு போடணும். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா யாருக்குமே வந்து சாப்பிட்ற நேரத்தில் யாரையும் எந்திரிக்க சொல்லக்கூடாது அப்படிங்கிறது கொள்கையை அவர் கொண்டு வந்திருக்காரு. பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா அவரே தயாரிப்பாளராக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் மூலமாக மாறினதுக்கப்புறம் அவர் அதாவது வந்து ஒரு 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 ஹீரோக்கு என்ன போடுறாங்களோ, ஒரு டேரக்டருக்கு என்ன போடுறாங்களோ, ஒரு ஹீரோயினுக்கு என்ன போடுறாங்களோ, அந்த யூனிட்டில் இருக்கிற முதல் தர ஒர்க்கர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அவங்களுக்கெல்லாம் என்ன உணவு போடுறாங்களோ அதே உணவு தான் கடைநிலை ஊழியர்கள் வரைக்கும், ரைட் பாய், ப்ரொடக்ஷன் பாய் எல்லாத்துக்கும் அதே உணவு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்குற ட்ரெண்ட் இருக்குது பார்த்திங்களா, அதுவே விஜயகாந்த் தான் தொடங்கி வச்சார். அதுக்கப்புறம் தான் பல பேர் இதை ஃபாலோ பண்ணி நல்ல சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சினிமாவில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதுக்கெல்லாம் உதாரணம் விஜயகாந்த் தான்.